மறுபடியுமாய் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் அவரை நேசிக்கிற அவரிடத்திலே வருகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் கடந்த நாட்களிலே நாங்கள் தியானித்தோம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாங்கள் தியானித்தோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லி தேவன் யோசுவாவுக்கு சொன்னதை குறித்து நாங்கள் கடந்த நாட்களே தியானித்தோம். அந்த செய்தியை நீங்க கேட்கலன்னு சொன்னால் நான் அதுக்குரிய லிங்கை நான் உங்களுக்கு மறுபடி அனுப்புகிறேன். நீங்கள் அந்த செய்தியை கட்டாயம் கேளுங்கள். அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிங்கள், கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் அருமையாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்படி என்றா நம்முடைய தேவன் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ஆனா நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஆனா என் வாழ்க்கை அப்படி இல்லையே, எங்க பார்த்தாலும் தோல்வியா தானே இருக்கு, எதுல கை வச்சாலும் தோல்வியா இருக்குதே, நான் தோற்று போகிறேனே, எவ்வளவோ உபத்திரவமா இருக்கிறது, பிரச்சனையா இருக்கிறது, துன்பமா இருக்கிறது, எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில ஒரு வெற்றியை என்னால பார்க்க முடியலே, என் தொழில ஒரு வெற்றியை பார்க்க முடியல, என் குடும்ப வாழ்க்கையில ஒரு வெற்றியை பார்க்க முடியல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை பார்க்க முடியல. ஆனா எப்படி இந்த வசனம் இப்படி சொல்லுகிறதே அப்படி நீங்க கேட்கலாம். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு கடினமான அல்லது கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போகிறீர்கள் என்பதற்காக தேவனுடைய சத்தியத்தை நாங்கள் மாற்ற முடியாது. தேவனுடைய சத்தியம் சொல்லுகிறது, நீங்கள் வெற்றி உள்ளவர்கள், நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி அடைகிறீர்கள். தேவன் உங்களுக்காக வெற்றியை வைத்திருக்கிறார், நன்மையானவைகளை வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களை குறித்து இப்படியாக சொல்லுகிறது. அப்ப நாங்க வார்த்தையை மாற்ற முடியாது, எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்ற வேண்டும். சத்தியம் ஒரு நாளும் மாறாது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். தேவன் மாறல் என்று சொன்னா அவருடைய வார்த்தையும் மாறாது. வார்த்தை தான் தேவன், வார்த்தை தான் கடவுள், எங்களுக்கு தெரியும். அப்ப தேவன் மாறல் என்றா அவருடைய வார்த்தையும் மாறாதது. அது நேற்றும் இன்றும் எப்பொழுதும் அப்படியேதான் இருக்குது. அப்ப அவருடைய வார்த்தை ஒரு நாளும் எங்களுக்கு பொய் சொல்லாது. வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அப்ப நாங்கள் எப்பொழுதுமே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாங்கள் எப்பொழுதும் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நீங்க எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த காரியத்தை நீங்க கை வச்சாலும் நான் சொல்றேன், அது வெற்றி உள்ளதா இருக்கும். நீங்க செய்கிறது எல்லாமே வாய்க்கும். இதுதான் தேவனுடைய வாக்கு தத்தம். என்னையும் உங்களையும் குறித்து தேவனுடைய வாக்கு தத்தம் இதுதான். இந்த இணைப்புல இணைந்திருக்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான குடும்பங்களே, ஊழியர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை குறித்து சொல்கிறோம். நீங்கள் வெற்றி உள்ளவர்கள். நீங்கள் இந்த உலகத்திலே ஜெயிக்க பிறந்தவர்கள். நாங்கள் கடந்த நாட்களை தியானித்தோம், நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். என் வாழ்க்கையில வருகிற போராட்டத்தை நான் ஜெயிப்பேன், வியாதியை நான் ஜெயிப்பேன், எனக்கு இருக்கிற கஷ்டங்களை நான் ஜெயிப்பேன், கடனை நான் ஜெயிப்பேன். இப்படி உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க ஜெயிக்க முடியும், ஜெயம் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் அவரை விசுவாசிக்கிற, அவரை நேசிக்கிற, அவருடைய வேதத்தில இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிறார். சங்கீதம் 1, 2, 3 எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன? நீங்க செய்கிறது எல்லாம் வெற்றியா இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க செய்கிற தொழில நீங்க வெற்றி அடைவீங்க, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைவீங்க, படிக்கிற பிள்ளைகள் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களோட படிப்புல நீங்க வெற்றி அடைவீங்க. ஏன்னு சொன்னால் தேவனுடைய வாக்கு தத்தம், தேவனுடைய வார்த்தை உங்களை குறித்து இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் வெற்றி அடைவதுதான் தேவனுக்கு சித்தம். தேவன் அதை விரும்புகிறார். அவருடைய பிள்ளை வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எல்லாவற்றிலும்
என்னென்ன காரியத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாவற்றிலும். நீங்க இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் நீங்க எல்லா காரியங்களிலுமே நீங்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நீ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நான் ஒரு வெற்றி அடைவதுதான் கடவுளுடைய சித்தம். நான் வெற்றி அடைவது தேவனுடைய சித்தம். நான் தோற்று போவதற்காக அல்ல, நான் வெற்றி அடைவதற்காக தேவன் என்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, அவர் சொல்லுகிறாரு, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்ப நாங்க எப்படி இருக்கிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அது வியாதியா இருந்தாலும் சரி, பசியா இருந்தாலும் சரி, கடனா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, உபத்திரமா இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலேயும் விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே, நம்முடைய தேவனாலே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னையும் உங்களையும் குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், நாங்கள் வெற்றி அடைகிறவர்கள். வெற்றி எங்களுடையது. சொல்லுங்க, வெற்றி என்னுடையது, ஜெயம் என்னுடையது. நான் தோற்று போக மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன். எந்த காரியத்திலும் நான் தோற்று போக மாட்டேன். வெற்றி என்னுடையது. தேவன் எனக்காக வெற்றியை வைத்திருக்கிறார். இதைத்தான் யோசுவாவுக்கு சொன்னார், நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு இது பிரியாதிருப்பதாக இரவும் பகலும் இதை நீ தியானித்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னார். நீ ஒரு வெற்றி உள்ள மனிதனாகவும் ஒரு செழிப்புள்ள மனிதனாகவும் இருப்பாய் என்று சொல்லி அங்கே யோசுவாவுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறதை நாங்கள் பார்த்தோம். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீங்க ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நீங்க ஒரு காரியத்துல வெற்றி அடையல, நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நீங்க உயரும் பொழுது, நீங்க வெற்றி அடையும் பொழுது தேவ நாமம் மகிமைப்படுகிறது. தேவன் அங்கே மகிமைப்படுகிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல கதை தாவீது. இந்த தாவீது பெலிஸ்தன் கோலியாத்தை வெல்லும்படியாக அந்த யுத்த காலத்துக்கு போகிறான். அவன் யுத்த காலத்துக்கு போய் இன்னும் வெற்றி பெறல, இன்னும் அங்க போக போகிறான், யுத்தத்துக்கு அப்பதான் போக போகிறான். ஆனால் அங்கே அவன் ஒரு வசனத்தை அங்கே சொல்லுகிறான். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இந்த வசனத்தை. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 46வது வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. கூடுமானால் ஒருவர் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தினம் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் இனங்களை இன்றைய தினம் ஆகாய பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தார் எல்லோரும் அது கொள்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, இந்த வசனத்துக்கு கவனிங்க. அவன் சொல்லுதான் பாருங்க, இன்னும் யுத்தத்துக்கு போய் யுத்த காலத்துல நிக்கிறான், இன்னும் கோலியாத்தோட போர் செய்யல, இன்னும் வெற்றி பெறல. ஆனால் அந்த கோலியாத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப தாவீதுக்கு இந்த வெளிப்பாடு இருந்துச்சு. என்னது? தேவன் எனக்கு வெற்றியை வைத்திருக்கிறார், நான் வெற்றி பெறுகிறது தான் தேவனுடைய சித்தம். நான் வெற்றி பெறுகிறதுனால பாருங்க, அவன் சொல்லுகிறான், நான் உன்னை கொன்று அந்த தலையை வெட்டி இந்த மிருகங்களுக்கு கொடுக்கிறதுனால, அதனால இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்படின்னா நான் இன்றைக்கு இந்த பெலிஸ்தனை வெற்றி பெற போறேன், நான் வெற்றி பெறுகிறதுனால இந்த இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள போறாங்க என்றதை இந்த தாவீது சொல்லுகிறான். இன்னும் வெற்றி பெறல, வெற்றி பெறது முன்னுக்கு சொல்றான் பாருங்க. அப்ப இவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருக்குது? நான் வெற்றி பெறுகிறது தேவனுடைய சித்தம், நான் வெற்றி பெற்றால் அதன் ஊடாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும், எல்லா ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்வார்கள் என்பதை இவன் அறிந்து கொண்டிருந்தான். இந்த தாவீது சிறு பையன் அறிந்திருந்தான், நான் வெற்றி பெறுகிறது தேவனுடைய சித்தம் என்பதை. ஆகவே என பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெற்றி பெறுகிறது தேவனுடைய சித்தம். நீங்க வெற்றி பெறுகிறதுனால தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள்.
தேவன் இருக்கிறார் என்பதை நீங்க வெளிப்படுத்துகிறீர்கள். உங்கள் வெற்றி கூடாக நீங்கள் தேவனை வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இவன் வெற்றி பெற்று அந்த கோலியாத்தின் தலையை எடுத்துக்கொண்டு வாரான். வருகிற சமயத்துல அங்கே ராஜா அவனை பார்த்து கேட்கிறார், அந்த பையன் யாரு? நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டான். பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப இவன் வெற்றி பெற்றுட்டு வாரான். வெற்றி பெற்று கோலியாத்துல தலைய வெட்டி கையில எடுத்துட்டு வாரான். இப்ப ராஜா பார்த்து கேட்கிறாரு, இவன் யாருடைய மகன்? இவன் யாருடைய மகன்? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா இந்த உலகம் உங்களை பார்த்து கேட்கும், நீ யாருடைய பிள்ளை, நீ யாருடைய பிள்ளை. அப்ப நீங்க தைரியமா சொல்ல முடியும், நான் ஆண்டவர் இயேசுவுக்கு பிள்ளை, நான் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளை. அப்ப அதன் மூலமாய் என்ன நடக்கும்? தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவ நாமம் உயர்த்தப்படும். நீங்க அதன் மூலமாய் ஒரு சுவிசேஷத்தை உலகத்திற்கு கொண்டு போகிறீங்க. நீங்க வெற்றி பெறுகிறதுனால, நீங்க ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழுகிறதுனால தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க. அதன் மூலமாய் ஒரு சுவிசேஷத்தையே உலகத்துக்கு நீங்க எடுத்து சொல்றீங்க. நீங்க போய் சுவிசேஷம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட வெற்றியே என்ன செய்யும்? வெற்றி கூடாக நீங்கள் சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிறீர்கள். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வெற்றி பெறுவது தேவனுடைய சித்தம். நீங்கள் வெற்றி பெறுவது தேவனுடைய சித்தம். நீங்கள் வெற்றி பெறுகிற பொழுது தேவன் அதிலே மகிமைப்படுகிறார். தேவ நாமம் அந்த இடத்திலே உயர்த்தப்படுகிறது. மற்றவங்க உங்களை பார்த்து கேட்பாங்க, இவன் யார், இவன் யார், இவன் மட்டும் எப்படி வெற்றி அடைகிறான், இவன் மட்டும் வாழ்க்கையில் எப்படி உயர்ந்து கொண்டு போகிறான், இவனுக்கு மட்டும் எப்படி எல்லாமே நன்மையா நடக்குது, இவன் மட்டும் செய்யறதெல்லாம் வாய்க்குதே, இவனுடைய தொழில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்குதே, இந்த முழு உலகமே பஞ்சத்துல போய் கொண்டிருக்குது, இந்த முழு உலகத்துல இருக்க எல்லா பிசினஸுமே லொஸ்ட்ல போய் கொண்டிருக்கு, ஆனா இவன் மட்டும் உயர்ந்து கொண்டே போறானே, எப்படி எப்படி? இப்படி உன்னை பார்த்து உலகம் கேட்கும். எனக்கு பிரியமான அன்புதோடைய பிள்ளைய விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வெற்றியை நான் உங்கள் மீது கட்டவிழ்க்கிறேன். வெற்றியை உங்கள் மீது கட்டவிழ்க்கிறேன். நீங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவன் வைத்திருக்கிற வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வெற்றி உங்களுடையது. நீங்கள் தொழில் செய்யற இடங்கள்ல வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நீங்க இருக்கிற இடங்கள்ல வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நீங்க வெற்றி பெறுகிறதுனால தேவன் நாமம் மகிமைப்படுகிறது, மகிமைப்படுகிறது. நீங்க நல்லா இருக்கிறதுனால உங்க மூலமாய் சுவிசேஷம் உலகத்துக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. ஆகவே தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றி உள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். நீங்க மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம் இயேசுபடியாக சொல்லுகிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்ப நீங்க நன்மை அடைகிறதால, நீங்க செய்கிற நல்ல காரியங்களால, உங்கள்கிட்ட இருக்கிற நன்மையினால, உங்கள்கிட்ட இருக்கிற உயர்வினால, உங்களோட வெற்றியினால இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் அவங்க பிதாவை மகிமைப்படுத்துவாங்களாம், பிதாவை மகிமைப்படுத்துவாங்களாம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்க வெற்றியை சுதந்திரிச்சு கொள்ளுங்க. ஒரு நாள் நீங்க தோல்வி அடையக்கூடாது. தோல்வி உங்களுடையது அல்ல. நீங்க தோல்வியை பார்த்து சொல்லுங்க, தோல்வி நீ என்னுடையது அல்ல, நீ எனக்குள்ள இருக்க முடியாது. நான் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவன், நான் ஜெயிக்க பிறந்தவன். அவள் சொன்னது போல நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள். நாங்கள் தோற்று போக மாட்டோம். இதை நீங்க அறிக்கை பண்ணுங்க, ஒரு வாய்களை சொல்லுங்க, இதோடைய வார்த்தையை சொல்லுங்க. ஆகவே இதைத்தான் தேவன் யோசுவாவுக்கு சொன்னார். நீ என்னுடைய வசனத்தை இரவும் பகலும் நீ தியானிச்சு கொண்டிரு, அப்பொழுது நீ வெற்றி உள்ளவனாய் இருப்பாய், நீ அப்பொழுது செழிப்புள்ளவனாய் இருப்பாய். கடந்த நாட்களில் நாங்கள் செழிப்பை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு உங்கள் வெற்றியை குறித்து நான் சொல்லுகிறேன். நீங்கள் வெற்றி உள்ளவர்கள். தேவன் உங்களுக்காக வெற்றியை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக வெற்றியை வைத்திருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் வெற்றி அடைகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறீர்கள், எப்பொழுதும். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் சில நேரங்கள என் வாழ்க்கை நல்லா இருக்கு பாஸ்டர், சில நேரங்களில் நான் தோற்று போறேன், சில நேரங்களில் நான் இந்த பாவத்தை நான் ஜெயிக்கிறேன், சில நேரங்களில் இந்த பாவத்துல நான் தோற்று போயிடுறேன், மறுபடியும் இந்த பாவத்துல நான் விழுந்துடுறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க விழுந்து விழுந்து எழும்புகிற வாழ்க்கை அல்ல, நீங்க எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா அதன் அர்த்தம் என்னங்க? இயேசு சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால நீயும் ஜெயிக்க முடியும். நீயும் ஜெயிக்க முடியும். ஒரு வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை நான் ஜெயிச்சேன். இன்னைக்கு அவன் உன்னோட போராடுறானா, நீயும் அவனை ஜெயிக்க முடியும். நீயும் அவனை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை காரியங்களையும், வியாதியா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, கடனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவைகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னை குறித்து இப்படியாக சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து இப்படியாக சொல்லுகிறது. நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் இன்றையில இருந்து இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறேன். இந்த சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எங்க இருந்தாலும், நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் மீது நான் வெற்றியை கட்டவிழ்கிறேன். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற வெற்றியை நான் கட்டவிழ்கிறேன். நீங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீர்களாக. வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீர்களாக. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற வெற்றியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்களாக. இயேசுவின் நாமத்தில் நான் வெற்றியை கட்டவிழ்கிறேன். நான் வெற்றியை பேசுகிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஜனங்கள் வெற்றி அடைவார்களாக. இவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. இப்பொழுதே ஒரு வெற்றியை நான் கட்டவிழ்கிறேன் இவர்கள் மீது, இயேசுவின் நாமத்தினால. ஆகவே எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. அப்ப சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்கிற பொழுது, இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான விடுதலையை கொண்டு வருகிறது. நீங்கள் விடுதலையை சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள். அப்ப இந்த நான் சொன்ன வசனங்களை நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க, மறுபடியும் நீங்க தியானிங்க. இன்னும் அநேக உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம், ஆனால் நேரம் போதாது. இதோடைய வார்த்தை உங்களை குறித்து சொல்லுகிறான காரியம், நீங்கள் எப்பொழுதும் வெற்றி அடைகிறவர்களாக இருக்கிறீங்க. உங்களை பார்க்கிறவங்க உங்களுக்கு கூடாக இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும். ஓ, இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, இந்த சிஸ்டருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, இவங்களோடு பேசுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேன், இவங்களோட கொஞ்ச நேரம் பேசினாலே எனக்கு மன ஆறுதலா இருக்குது. அப்படி உங்களை தேடி வரணும், உங்களை தேடி வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மற்றவருடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். ஒரு வியாதி உள்ளவர்களை பார்த்து நீங்க சொல்லணும், இந்த வியாதி உனக்குள்ள இருக்காது, நீ சுகம் அடைந்து விடுவாய் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய வியாதி சுகம் அடையும். நீங்கள் வெற்றியை பேசுகிறவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுள் என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்ப நீங்க உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். நீங்க யாரு? நீங்க வெளிச்சமா இருக்கிறவர்கள், நீங்க வெற்றி அடைகிறவர்கள், நீங்க வெளிச்சத்தை பிரகாசிக்கிற பிள்ளைகள். நீங்க ஒரு நாளும் நீங்கள் தோற்று போகக்கூடாது. நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் விழுந்து போகக்கூடாது. தேவன் உங்களுக்காக வெற்றியை வைத்திருக்கிறார், வெற்றியை வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல இயேசுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அவரால் முடியாது என்று சொன்ன காரியம் எதுவுமே இல்லை. எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்தார், சகலவற்றையும் செய்து முடித்தார். அவரிடத்திலே வருகிறவர்களுக்கு அவர் ஒன்றுமே இல்லை, என்னால முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பினதாக சரித்திரமே இல்லை. யாரெல்லாம் அவரை தேடி வந்தாங்களோ அவர்கள் எல்லாரையும் இயேசு சுகப்படுத்தி அனுப்புகிறார், விடுதலையாக்கி அனுப்புகிறார், அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர்கிட்ட நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாயும் வெற்றி உள்ளதாயும் இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் தேவன் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, நீ உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ தோற்று போயிருப்பாய் என்று சொன்னால், பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில பல பகுதிகளை தோற்று போயிட்டேன். ஒருவேளை தோற்று போனது கூட பரவாயில்ல, ஆனா அதுதான் கடவுளுடைய சித்தம் என்று சொல்லி நீ நினைக்கிறாய் பாரு, அதுதான் உன்னுடைய அறியாமை. அங்குதான் உன்னுடைய தோல்வியே இருக்கிறது. நீ தோற்று போயிட்டு நீ சொல்றாய், இல்ல நான் தோற்று போகிறதான் கடவுளுடைய சித்தம் போல இருக்கு அப்படின்னு நீ சொல்றாய் பாரு, அங்குதான் உன்னுடைய பிரச்சனையே இருக்கிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. ஒருவேளை நீ தோற்று போயிருந்தால் பரவாயில்லை, இன்றைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. நீங்க தோற்ற எல்லா காரியங்களிலும் நீங்க வெற்றி பெறுவீங்க. நான் சொல்றேன், நீங்க தோற்று போன எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவீங்க.
நீங்க விழுந்து போன எல்லா காரியங்களையும் நீங்க எழும்புவீங்க, மறுபடியும் நீங்க பிரகாசிப்பீங்க. ஏன்னு சொன்னா வெற்றி உங்களுடையது, வெற்றி உங்களுடையது. நல்லா கவனிங்க, இந்த வெற்றியை சுதந்திரிச்சு கொள்றதுக்கு நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருந்தா போதும். அவருடைய வசனத்தோடு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா போதும், அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் நீங்க தியானித்து கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னா போதும், நீங்க வெற்றி அடைவீங்க. நீங்க செய்கிறது எல்லாமே வாய்க்கும். வேற ஒன்றுமே நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, நீங்க ஒன்றுமே கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க இருந்து கொண்டு நீங்க வார்த்தையை தியானித்து கொண்டு இருந்தீங்கன்னா போதும், தேவனுடைய வார்த்தையோடு இருந்தீங்கன்னா போதும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லா பகுதிகளிலும் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பீங்க. நீங்க இதுக்காக வெளியே போய் மாம்சத்தோடு போராடி கஷ்டப்பட்டு பெரிய காரியம் எல்லாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொல்லுகிறார், நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் அறை வீட்டுக்குள் போய் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிறவங்க பிதாவை நோக்கி பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்ப உங்களுடைய வேலை அந்தரங்கத்தில் இருக்க பிதாவை நோக்கி நீங்க செபிக்க வேண்டியதுதான், அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டியதான், அவரோடு நீங்க பேச வேண்டியதான், அவரோடு நீங்க இணைஞ்சிருக்க வேண்டியதான். நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா போதும், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் வெற்றியை அடைந்து கொண்டு போவீங்க. நீங்க வெளியே போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பிரியமானதோடைய பிள்ளைகளே, அப்ப வெற்றியை நீங்க சுதந்திரிச்சு கொள்றதுக்கு நீங்க பெரிய போராட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. நீங்க இருந்த இடத்துல இருந்து நீங்க வேதத்தை தியானிக்க வேண்டியதான். வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இயேசு சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள். இந்த செடி கொடியோடு இணைந்திருக்கிற பொழுது அது தானாய் கனி கொடுக்கும் என்று சொன்னார், தானாய் கனி கொடுக்கும். அப்ப நீங்க அவரோடு இணைஞ்சிருக்கிற பொழுது, நீங்க இணைஞ்சிருக்கிற பொழுது இது கஷ்டமா? இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறது கஷ்டமா? அவருடைய வார்த்தையை வாசிக்கிறது கஷ்டமா? அதை தியானிக்கிறது கஷ்டமா? இது உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. இதோடு நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தையோடு இரவு பகல நீங்க தியானமா இருந்தீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியை சுதந்திரிச்சு கொண்டே இருப்பீங்க, வெற்றியை சுதந்திரிச்சு கொண்டே இருப்பீங்க. ஆகவே நினைப்புல இணைந்திருக்கிறதான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் உங்களை குறித்து சொல்லியிருக்கிறதான வாக்கு தத்தம், அவருடைய வார்த்தை, கட்டளை, நீங்க வெற்றி பெறுவீங்க. வெற்றி உங்களுடையது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார், வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அப்ப வெற்றி உங்களுடையது. இந்த வெற்றியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாய் அவருடைய வெற்றியை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுங்கள். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு சகோதரனுக்காய், சகோதரிக்காய் நான் செபிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையிலே இவர்கள் இதுவரைக்கும் என்னென்ன காரியங்களிலே தோற்று போயிருக்கிறார்களோ, இப்பொழுது அந்த தோல்விகள் எல்லாம் வெற்றியாய் மாறும்படியாய் நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வெற்றியாய் மாறுவதாக, இவருடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறுவதாக, இவர்கள் தோற்று போன எல்லா காரியங்களும் வெற்றியாய் மாறும்படியாக நான் பேசுகிறேன். இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்கப்பா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. இந்த சத்தியம் இவருடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் விடுதலையை கொண்டு வரட்டுக்கும். எந்தெந்த பகுதியில தோற்று போனார்களோ, விழுந்து போனார்களோ, மறுபடியும் அவர்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய், வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய், குடும்பமாய் வெற்றியை அனுபவிக்கத்தக்கதாய் இவருடைய வாழ்க்கையில நான் வெற்றியை கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு பிள்ளைகள் எல்லா காரியங்களும் வெற்றி அடையட்டுக்கும். படிக்கிற படிப்பில வெற்றி அடையட்டுக்கும் ஆண்டவர். தொழில்களிலே வெற்றி அடையட்டுக்கும். இவர்கள் செய்கிற எல்லா தொழில்களும் வாய்க்கட்டுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய களஞ்சியங்கள் எல்லாம் பூர்ணமாய் நிரம்பட்டுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. நினைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறப்பா. குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டுக்கும், குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டுக்கும். இந்த வார்த்தையின் வல்லமையை இவர்களுக்குள்ளே நான் கட்டவிழ்க்கிறேன். ஒவ்வொருவரும் வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டு உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் இவர்கள் வாழட்டுக்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், சந்தோஷமாய் வாழுங்கள். God bless you.